இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாமே லேப்டாப்பில் தான் நமக்கு ஆக்சசபிளாக இருக்கிறதுனால நம்ம வந்து குனிஞ்சு அப்படியே ஒர்க் பண்ணி சில பேருக்கு நெக் பெயின் ரொம்ப அதிகமாக வருது அண்ட் பம்ப்லாம் கூட வரும். எனக்கும் அந்த மாதிரி தான். அதனால தான் வந்து நான் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் ரீல்ஸ்லேயும் நிறைய பார்த்துருந்தேன். இந்த மாதிரி லேப்டாப் ஸ்டாண்டெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து அமேசான்லேயும் பார்த்துருந்தேன். அது நிறைய வெரைட்டி ஆஃப் ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க. அது மேபி குவாலிட்டி வைஸ் வேரி ஆகலாம். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது அமேசானில். நீங்கள் பார்க்குற டைமில் நீங்கள் ரெண்டையுமே செக் பண்ணிக்கோங்க. எது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்து 200 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடச்சிருந்தது. நீங்கள் வந்து ரெண்டுத்துலேயுமே செக் பண்ணிக்கோங்க. எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ப்ரைஸ் வைஸ்ன்றதை நீங்கள் பொறுத்து வாங்கிக்கோங்க. நான் வேணால் என்னோடய லிங்க்கையும் நான் இந்த டைமில் நான் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன் இப்போ டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் நானும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் பண்ணதுமே இந்த மாதிரி தான் பேக்கேஜ் ரிசீவ் ஆச்சு. இன்க்ளூடிங் இந்த ஃபோன் ஸ்டாண்டும் ரிசீவ் ஆச்சு. அண்ட் நான் இதை இப்படி தான் ஓப்பன் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற டைப்பில் தான் இருக்கும், புக் மாதிரி. அண்ட் வந்து உள்ளே வந்து நமக்கு நிறைய வந்து லேயராக கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு நல்லா ஹைட்டு அந்த சிட்டிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் லாஸ்ட்டில் வச்சிங்கன்னா நல்லாவே ஷார்ட் ஆகிடும். அது டிபெண்ட்ஸ் உங்களோட டேபிள் பொறுத்து தான். எனக்கு வந்து ஒரு 3rd லேயர்லேயே எனக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருந்தது. எனக்கும் வந்து நெக் பெயின் வந்து நிறைய வரல. இன்கேஸ் நான் வந்து அந்த இது யூஸ் பண்ணாமல் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே நான் குனிஞ்சு அப்படியே நான் ஒர்க் பண்ணிடுறேன். அதனால் இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சைடில் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபோன் அட்டாச்மெண்ட்டை. நம்ம வந்து அதை வந்து அட்டாச் பண்ணி அது ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் போதும். நம்மளோட ஃபோனை வந்து வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம், ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து வெர்டிக்கல் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஹரிசாண்டலில் வந்து நமக்கு வந்து பாதி ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு. நான் வந்து டபுள் மைண்டடாக தான் இருந்தேன். இது வந்து எப்படி கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் நான் வந்த அப்புறம் தான் யோசித்தேன். நம்ம கடை கொடுத்த 200க்கு வந்து வர்த்தாக தான் இருந்தது. மேபி இதை விட இன்க்ரீஸ் ஆகி நம்ம வாங்கணும், ப்ரைஸ் வைஸ் இன்க்ரீஸ் ஆகி வாங்கணும்னா குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகலாம். எனக்கு இதுவே செட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து லேப்டாப் வந்து ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி வைக்கிறதுனால ஏதாவது தட்டி விட்டுறக்கூடாது அந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி சைடில் நமக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஹோல்டு பண்ணுறதுக்கு. அதனால் அதுவும் வந்து கொஞ்சம் க்ரிப் இருக்கும். நம்ம வந்து சென்டரில் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம், சைடில் வச்சு ஒர்க் பண்ணுறதை விட. அண்ட் ஃபோன் ஸ்டாண்டு தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபோன் இன்கேஸ் சைலண்டில் இருந்ததுனா கூட நமக்கு தெரியாதுல்ல, ஏதாவது கால் வந்ததுன்னா. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால லைட் எறிகிறதுனால நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் லிங்க்கும் கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.